புகழுக்குரிய தூய்மை நிறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளது. நிலையான புகழுக்குரிய தூய்மை நிறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளது. நிலையான புகழுக்குரிய தூய்மை நிறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளது. எல்லா நேரங்களிலும் அற்புதமாய் அரவணைத்து ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார். நீரே ஆண்டவர், நீரே கடவுள், நீரே இவை நேசிக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், வழிநடத்துகிறவர், இவை என்றும் இப்பொழுது வரவாத கடவுளை போற்றுகிறவர், புகழ்கிறவர், என்றும் எங்களை நேசிக்கிறவர். உடைய அருள் தரிசனத்திலே நாங்கள் உங்களுடைய அற்புதமான ஆசையிலே நாங்கள் உங்களுடைய பிரசனத்திலே உங்களுடைய அற்புதமான இருப்பிலே உங்களுடைய ஆசையிலே நாங்கள் நீரே பிரசனமாக நீரே உடைய அற்புதமான ஆசையினாலே நிரப்பிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய அருள் பிரசனத்திலே நாங்கள் உங்களுடைய அற்புதமான ஆசையிலே நாங்கள் அவையே ஆசீர்வதிக்கிறவர், நேசிக்கிறவர், உன்னதமான கடவுள், என்றும் வராத கடவுள், இவ்வுலகை படைந்து பராமரித்து ஆளுகிறவர், இவ்வுலகை நேசிக்கிறவர், நேசத்தை அழைக்கிறவர், தன்னுடைய கரங்களால் அரவணைக்கிறவர், தன்னுடைய இலக்கைகளுக்கு ஒவ்வொருவரையும் அற்புதமாய் அரவணைத்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இது சீயோனிலிருந்து அவர் விதமாய் ஆசீர்வதிப்பை சொன்னாலுடைய அற்புதமான அருள் பிரசனத்தை கடவுளை எம்முடைய நெஞ்சார வாழ்த்துவோம். அற்புதமான ஆண்டவரினுடைய ஆசீர்வாதம் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே துயாவினுடைய உடமையை நாம் நிறுவனங்களிடவே என்று நாம் பாடி இவர்கள் ஆராதனையிலே நாம் நுழைவோம்.
அக்கினிமயமே பரிசுத்த ஆவி எரிதனதால் எழுப்பிடுவே அப்பா நிரப்பிடுவே அழைப்பவரே ஆறுதல் தருபவரே அதிசயம் செய்பவரே எங்கள் துணை நீரே அழைப்பவரே ஆறுதல் தருபவரே அதிசயம் செய்பவரே அக்கினிமயமே பரிசுத்த ஆவி எரிதனதால் எழுப்பிடுவே அப்பா நிரப்பிடுவே அக்கினிமயமே பரிசுத்த ஆவி எரிதனதால் எழுப்பிடுவே அப்பா நிரப்பிடுவே எந்த உள்ளம் பாழாய் போனதையா புதிய இதயத்தையே என்னுள் மலரச் செய்வேன். எந்த உள்ளம் பாழாய் போனதையா புதிய இதயத்தையே என்னுள் மலரச் செய்வேன். அக்கினிமயமே பரிசுத்த ஆவி எரிதனதால் எழுப்பிடுவே அப்பா நிரப்பிடுவே அக்கினிமயமே பரிசுத்த ஆவி எரிதனதால் எழுப்பிடுவே அப்பா நிரப்பிடுவே அபிஷேக முத்திரையானவரே சாட்சியாய் வாழ்ந்திடவே அன்பாய் வழி நடத்தும் அபிஷேக முத்திரையானவரே சாட்சியாய் வாழ்ந்திடவே அன்பாய் வழி நடத்தும் அக்கினிமயமே பரிசுத்த ஆவி எரிதனதால் எழுப்பிடுவே அப்பா நிரப்பிடுவே அக்கினிமயமே பரிசுத்த ஆவி எரிதனதால் எழுப்பிடுவே அப்பா நிரப்பிடுவே Thank you.
எப்பொழுதுமே நம்மிலே நம்பிக்கையும் விசுவாசமும் அதிகமாகும். என்று சொன்னால் அவருடைய பிரசன்னம் நேற்று இன்று நாளையல்ல, என்றும் உள்ள பிரமாண பழைய ஏற்பாட்டிலே நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழையானது நிறுவப்பட்டது. அது உடன்படிக்கை பேழை இஸ்ரேல் மக்கள் சென்ற இடங்களிலெல்லாம் அந்த பேழையில் சென்றது, பேழையை எடுத்து சென்றார்கள். கூடாரங்கள் அமைக்கிற பொழுது கூட இந்த பேழைக்கென்று தனியாக ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டது. அந்த கூடாரத்திலே உடன்படிக்கை பேழை வைத்திருக்கப்பட்டது. அது அங்கே உடன்படிக்கை பேழையிலே ஆண்டவருடைய அருள் பிரசன்னம் இருக்கிறது என்பதை அழகாய் சொல்வதற்காக. எனவே ஆதியிலிருந்து அந்த வரை அவருடைய பிரசன்னம் இந்த உலகிலே இருந்து கொண்டது. ஆதியிலே வார்த்தையாயிருந்த தேவன் தான் இங்கே மனுக்குள் எழுத்தார் என்று வாசிக்கிறோமே, அதே வார்த்தையான கடவுளுடைய பிரசன்னம் அங்கேயே இருந்தது. இதனால்தான் மோசே தன்னுடைய கரங்களை உயர்த்திய பொழுதெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் வெற்றியை சுவைத்தார்கள். அவரோடு அருட்பிரசன்னமாயிருந்த எல்லாமே மன்னாவும் அவருடைய கோலும் 10 கட்டளைகளும் ஆண்டவருடைய அருட்பிரசன்னத்தை உணர்த்துவதற்காகவே இந்த உடன்படிக்கை பேழையானது நிறுவப்பட்டது. இந்த உடன்படிக்கை பேழையை புறந்தள்ளியவர்கள் மாண்டு போனார்கள். ஆண்டவருடைய அருட்பிரசன்னத்தை புறந்தள்ளியவர்கள் மாண்டு போனார்கள். எனவே நாம் வாசிக்கிறோம், கூசா என்கிற இந்த குருவானவர் இவர் இந்த உடன்படிக்கை பேழையை தன்னுடைய வீட்டிலே வைத்திருக்கிறார். 2 குறிப்பேடு அதிகாரம் 13 நாம் வாசிக்கிறோம். இந்த கூசாவும் அவருடைய பிள்ளைகளும் இந்த உடன்படிக்கை பேழைக்கு உரிய மரியாதை செலுத்தவில்லை. எனவே தாவீது அதை கவர்ந்து வருகிற பொழுது அதை என்ன செய்தார்கள்? இந்த உடன்படிக்கை பேழையை எப்பொழுதுமே லேவியர் குலத்தை சார்ந்த குருக்கள் தான் சுமந்து வர வேண்டும். ஆனால் தாவீது அரசர் மாட்டு வண்டி பூட்டி அதிலே அந்த உடன்படிக்கை பேழையை எடுத்து வருகிறார். அது உடன்படிக்கை பேழை வந்து கொண்டிருக்கிற பொழுது தடுமாறுகிறது. தடுமாறக்கூடிய உடனே அந்த பேழையானது கீழே விழுகிற பொழுது கூசாவும் அவருடைய பிள்ளைகளை தாங்கி பிடிக்கிறார்கள். தாங்கி பிடித்த உடனே அங்கு என்ன நிகழ்கிறது? அவர்கள் சுருண்டு விழுந்து மாண்டு போனார்கள். ஏன் இத்தகைய அவர்கள் தடுத்தார்கள் தானே? ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழை கீழே விழாமல் அதை பிடித்தார்கள் தானே? ஏன் அவர்கள் மாண்டு போக வேண்டும்? எதற்காக ஆண்டவர் அவர்களை சாகடிக்க வேண்டும்? ஏனென்று சொன்னால் அந்த உடன்படிக்கை பேழை அவர்களுடைய இல்லத்திலே கிடத்தப்பட்டிருக்கிற பொழுது அதற்கு உரிய மரியாதை கொடுக்காமலும் ஆண்டவருடைய அருட்பிரசன்னத்தை அவர்கள் உணராமலும் இருந்தார்கள். எனவே அவர்களை தாங்கி பிடிக்கிற பொழுது அவர்கள் சுருண்டு விழுந்து மாண்டு போனார்கள். எனவே இங்கே ஆண்டவருடைய அருட்பிரசன்னம் எல்லா நாடுகளிலும் எல்லா இடங்களிலுமே இருக்கிறது. நான் உள்ளத்து அளவிலே அல்ல, ஆண்டவரை முழு மனதோடு நான் பார்க்கிற பொழுது உண்மை ஆண்டவரை கண்கள் கண்டு கொண்டன என்பது போலவே நான் கண்டுகொள்ள முடியும். எனவே நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. என் ஆண்டவரை நான் கண்டு கொண்டேன், உண்மையாகவே அவர் ஆண்டவர், உண்மையாகவே கடவுள். இத்தகைய ஒரு அற்புதமான வெளிப்பாட்டை தான் பேதுரு சொல்லுகிறார். என் ஆண்டவரே, நீரே உண்மையான மெசியா என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்களுடைய கண்கள் கண்டு கொண்டனவே தவிர அவர்களுடைய உள்ளம் அங்கே அவர்களோடு செல்லவில்லை. நீரே உண்மையான கடவுள், என் ஆண்டவரே, என்னுடைய கடவுளே என்று சொன்ன தோமையானவருடைய வார்த்தைகள் அங்கே அவர் உண்மையாக உணர்ந்து சொன்னார். இப்படி உண்மையாக உணர்வதும், மனதளவிலே அதை நினைப்பதும், பார்வையளவிலே அதை பார்ப்பதும் இப்படிதான் இருந்திருக்கிறது அருட்பிரசன்னம். ஆனால் ஆண்டவருடைய அருட்பிரசன்னத்தை முழுமையாய் நான் உணர வேண்டும் என்று சொன்னால் தூய ஆவியானவரிலே ஆட்கொள்ளப்பட வேண்டும். தூய ஆவியானவர் என்னிலே இருக்கிற பொழுதுதான் நான் இவரை என்ன சொல்ல முடியும்? இவரே என் ஆண்டவர், என் கடவுள், இவரே என் மீட்பர், என் மெசியா என்று நான் சொல்ல முடியும். எனவே தூய ஆவியானவர் இன்றி என் ஒவ்வொரு நாவும் இவரை ஆண்டவரே என்று சொல்ல முடியாது. இங்கே தூய ஆவியானவருடைய அருள் பிரசன்னத்தை நாம் வேண்டும். உண்மை கடவுளுடைய இருப்பை பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிலர்கள் சொன்னார்கள்,
எங்களோடு தங்கும் என்று சொன்னார்களே தவிர யாரை தங்க சொல்கிறோம், அவருக்கு என்ன கொடுக்க போகிறோம் என்பது அல்ல. ஆனால் அப்பத்தை விட்டு அவர்களுக்கு கொடுக்கிற பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்படுகின்றன. நாங்கள் பார்க்கிறது உண்மை, ஆண்டவரை பார்க்கிறது என்று அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். எனவே அத்தகைய உணர்வுகள் வர வேண்டும் என்று சொன்னால் தூய ஆவியானவரிலே இருக்க வேண்டும். தூய ஆவியானவரை உணர்ந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரும் இயேசுவே ஆண்டவர் என்று நாம் அறிவிக்க முடியும். இயேசுவே ஆண்டவர் என்று முழக்கமிட முடியும். எனவே இங்கே இருக்கிறவர் அதிசயங்களை செய்கிறவர் மட்டுமல்ல, இங்கே இருக்கிறவர் உள்ளத்தை ஊடுருவி பார்க்கிறவர் மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவரையும் இந்த அன்பினால் தன்னுடைய பாசத்தினால் நேசிக்கிறவர், அன்பு செய்கிறவர், நம் ஒவ்வொருவரையும் ஆழ்ந்து அறிந்து புரிந்து வைத்திருக்கிற உண்மை ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இவரின்றி ஒரு அனுபவம் அசையாது. இவருடைய வார்த்தைகள் எல்லாமே நம்முடைய வாழ்விலே புது பொழிவை கொண்டிருக்கும். இவருடைய பார்வை, கடைக்கண் பார்வை பெற்றாலே போதும் ஆண்டவரே, நான் குணம் பெறுவேன். உம்முடைய பார்வைப்பட்டாலே ஏறி இறங்கி இருக்கிற சக்கினியை போன்று நான் மனமாறுவேன். எனவே ஆண்டவருடைய பார்வை சக்கினியில் ஈடுபட்டது. அவர் என்ன செய்தார்? அவரை ஏறெடுத்து பார்த்தார். எனவே அவருடைய பார்வை பட்டவுடனே பாவியாயிருந்த சக்கேயும் கூட அங்கே அவர்களுடைய குடும்பத்தோடு ஆசீர்வதித்தார். எனவே இவருடைய பார்வை தூயாவுடைய வல்லமை இருக்கிற பொழுதே ஆண்டவரை நான் கண்டுகொள்ள முடியும். உண்மையை ஆண்டவரை நான் பார்க்க முடியும். அவருடைய அருளை பிரசன்னத்தை நாம் உணர முடியும். இங்கே பழைய ஏற்பாட்டிலே மூசாவை போன்று அல்ல, லேவியர் குலத்தினுடைய மக்களை போன்று அல்ல, மாறாக அவருடைய பிரசன்னம் இருக்கிற பொழுது இஸ்ரவேல் மக்கள் உண்மையாகவே ஆண்டவருடைய வெற்றியை சுவைத்தார்கள். என்று சொன்னால் இவரோடு எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கிறது. இவரோடு நாம் எதையும் எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. இவர் இருக்கிறார் என்று சொன்னால் எல்லோருக்கும் எல்லாமாய் நான் மாறி போவேன் என்கிற பவுலடியார். இங்கே இவருடைய அதிசயங்கள் பலவாறு பார்க்கப்படுகிறது. எல்லோரையும் கொன்று குவித்த கிறிஸ்தவர்களுக்கு எதிரி என்று சொன்னவரையே வைத்து உலகெல்லாம் நற்செய்தியை பரப்பியே உன்னதமான கடவுள் நான் இங்கே நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, வெள்ளியை தேகம் கொண்டவர், வெள்ளியை தேகம் கொண்டவர், ஒளிமடைந்து கண்ணினாய் இருக்கிறவர், இவரெல்லாம் எப்படி அரசராக முடியும் என்று அவரை தன்னுடைய பிள்ளைகளுடைய வரிசையிலே காட்டாத ஒருவரை விளக்கப்பட்ட அந்த கல்லை தாவீது அரசரை மாபெரும் அரசராய் மாற்றியவர். இப்படி உலகத்திலே பல அதிசயங்களை, அற்புதங்களை செய்திருக்கிற ஆண்டவருடைய அருட்பிரசாதத்திலே நாம் இருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபிப்போம். உன்னதமான ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருக்கிற நாம் ஜெபிப்போம். இவரால் நம்முடைய வாழ்விலே எந்த விதமான காரியங்கள் நடைபெறும் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய பாதங்களிலே ஒப்புக் கொடுப்போம். உன்னதமான கடவுளுடைய திருமுன்னிலையிலே இருக்கிற அவருடைய பாதங்களிலே ஒப்புக் கொடுப்போம். இதோ அடிமையை சொன்ன அன்னை மரியாதை போன்று ஒப்புக் கொடுப்போம். ஏதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி திருத்தூதனாய் வந்து தன்னுடைய உயிரை கொடுத்த நம்முடைய புனிதர் உடையவரை போன்று ஒப்புக் கொடுப்போம். நான் இருக்கிறேன், நான் செல்கிறேன், நான் விசுவசிக்கிறேன், ஆண்டவரை உலகெல்லாம் எடுத்து சொல்வேன் என்று திருத்தொண்டராய் அற்புதமாய் முன்மொழிந்து நம்முடைய புனிதரை போன்று நாம் ஆண்டவரிலே நம்பிக்கை வைப்போம், விசுவாசத்தோடு இருப்போம். எனவே உன்னதமான ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் செபிப்போம். அவர் மன ஆறுதலை கொடுக்கிறவர், அமைதி கொடுக்கிறவர். சோர்ந்து போயிருக்கிறீரா? வாருங்கள், என்னுடைய நோக்கத்தை நான் தருகிறேன். என்னுடைய நோக்கம் உங்களை அழைத்தார். என் சுமையில் எளிதாய் இருக்கும் என்று சொல்லி எளிமையாய் நம்மை அழைக்கிறவர், வாரி அரவணைக்கிறவர், பேசுகிறவர்களுடைய ஆண்டவராய் இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம். செபிப்போம். உன்னதமான ஆண்டவர்களை செபிப்போம். எங்களை நேசிக்கிறவர் என்று ஆண்டவர்களை ஜெபிப்போம். பழைய ஏற்பாட்டிலே யோசிப்பு சொல்கிறார், என்னை ஆசீர்வதிக்காதவரை நான் உங்களை விடவே மாட்டேன். என்னை ஆசீர்வதிக்காதவரை நான் உங்களை விடவே மாட்டேன். தொந்தரவு செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய ஜெபங்களுக்கு கூட அப்படிதான் தொந்தரவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். என் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்காதவரை, குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிக்காதவரை, குடும்பத்தை என்று எப்பொழுது ஆவியினால் நிரப்பாதவரை நான் உங்களை விடவே மாட்டேன் என்று
செவியுங்கள். அவரை உரிமையோடு அழைத்து செவியுங்கள். இவர் நமக்கானவர், இவர் நம்முடைய, என் ஆண்டவர், என்னுடைய தந்தை, என்னுடைய அம்மையும் அப்பனமாய் இருக்கிற விதமான கடவுள் என்று உரிமையோடு எங்கள் துணையாளரை அந்த சகோதர சகோதரர்கள் எழுதும் சுதந்திர பாடலை பாடுகிறது. எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே என்று நாம் பாடப்போகிறோம். அதற்கான ஆண்டவர் தூயாவின் ஆணை நிரப்புகிறது. ஜெயிக்கிறவர்கள் எங்களுடைய உள்ளத்திலே குடும்பத்திலே ஆண்டவர் எழுந்தவர்களுடைய அற்புதமான தூயாவின் உடமையால் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். இப்பிள்ளைகளை நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்கள் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் அவருடைய அற்புதமான பிரசனத்தில் ஒவ்வொரு சொல்லுங்கள். இது நம்பிக்கையோடு சொல்லுங்கள். அவர் சொன்ன அந்த வார்த்தையினுடைய நேரத்திலே ஊழியன் உணர்வு செலுத்துகிறார் என்று அவர்களுடைய விசுவாசத்திலே சொல்லுங்கள். சேர்ந்து பாடி என் துணையாளரே, என் சகாயரே என்று பாடி சொல்லுங்கள். துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. எங்கள் 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 குடும்பத்திலே, எங்கள் மரணத்திலே, மத்தியில் இறங்கி வாருமையா. எங்கள் உள்ளத்திலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் மத்தியில் இறங்கி வாருமையா. ஓ பரிசுத்த ஆவியே, இறங்கி வாருமையா. ஓ பரிசுத்த ஆவியே, இறங்கி வாருமையா. எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. எங்கள் பலவீனத்தில், எங்கள் நோய்களில், எங்கள் கஷ்டத்தில் இறங்கி வாருமையா. எங்கள் பலவீனத்தில், எங்கள் நோய்களில், எங்கள் கஷ்டத்தில் இறங்கி வாருமையா. ஓ பரிசுத்த ஆவியே, இறங்கி வாருமையா. ஓ பரிசுத்த ஆவியே, இறங்கி வாருமையா.
ஆவியே பணியாளரே, இந்த பெந்தெகோஸ்து திருவிழாவிலே உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்தவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறவரே, எம்முடைய அப்போஸ்தலர் வழியாய் உம்முடைய தூயாவினுடைய வல்லமை உலகெங்கும் பறைசாற்றியவரே, உம்முடைய அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுத்தவரே, இதை நாங்கள் ஜெபிக்கிறோம். பணியாளரே, உம்முடைய ஆவியை உம்முடைய அன்பு செலுத்தினார் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய பிரசன்னத்தினாய் ஓய்வாய்ப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அற்புதமான பாதைகளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஏறெடுத்து பார்த்தவர்கள் எல்லாம் வீரச்சார்களே, இதோ உம்மை ஏறெடுத்து பார்க்கிறோம், நம்பிக்கையோடு பார்க்கிறோம். சிறிதளவு விசுவாசத்திற்கு அல்லது இந்த மலையை பார்த்து வெளியே போய் நடுக்கிறதை ஊர்வீர்கள் என்று சொன்னார்கள். இதோ விசுவாசத்தோடு உங்களை ஏறெடுத்து பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை நேசிக்கிறவரே, இதோ என்னுடைய சகோதரர் ஒவ்வொருவருடைய ஜெபங்களை உடைய பாதங்களிலே வைக்கிறோம் ஆண்டவரே. ஜெபங்களை வைக்கிறோம் ஆண்டவரே. என் பிள்ளைகளை வைக்கிறோம் ஆண்டவரே. இறைவோய் வைக்கிறோம் ஆண்டவரே. நடந்த எதிர்காலத்தில் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீண்டும் அனைவரும் கரங்களை உயர்த்தி நாம் உரையாடலே ஆண்டவருடைய தூயாவினுடைய உதவியை நாம் பெறுவோம். எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. பாடுவோம். எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. அற்புதமாய் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படும். அவருடைய வார்த்தைகளினால் நாம் வாழ்வுகிறோம். அவருடைய பிரசன்னத்தினால் என்றும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு அன்போடு விதியோடு வாழக்கூடிய அவருடைய ஜெபிப்போம். இறைவா, இந்த வியப்புக்குரியவர்களை ஆற்றுவி, உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு மீட்டுச் சென்று
புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைக்கும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம். நமது நாடு கடவுளை ஒவ்வொரு நாடு வரலாறு நேசிக்கிறவர்கள் இவரை பார்க்கிறவர்கள் இன்று எப்பொழுதுமே அவருடைய ஆசிரியராக இது நமக்காய் வந்திருக்கிற ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். நமது ஆண்டவரை வருகை பாடல் எண் 25. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது இகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, நம் இன்னிசை முழங்கட்டுமே. சொல்லி திருப்பள்ளியை ஒருவரது செல்கிறார்கள். தன்னுடைய 14வது ஆண்டிலே அவருடைய ஆண்டவரை இறைவாதத்தின்படியாக ஷாஜோ ரோஸ்மேரி கொடுப்பதில் திருப்பள்ளியை கொடுத்து செல்கிறார்கள். சுவாமிநாதன் செல்லமான அவருடைய ஆண்மையை பாட்சிக்காக திருப்பதியாக ஒப்புப்படுத்தப்படுகிறது. யாருடைய ஆன்மாக்கள் குதிரைகள் சரத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் மாசத்தால் குழந்தைகளுக்காக திருப்பதியாக ஒப்புப்படுத்தப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதரி
சகோதரிகளே, தூய மறைநிகழ்வை தந்தையான முறையிலே நாம் கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் முறைகளுக்காக நடந்தல்வோம், மன்னிப்பை நாடுவோம். எல்லா இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் கல்யாண புனித மரியாதையும் வானதூர புனித மரியாதையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம்மை ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். ஆமென். அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அனைவரும் கைத்தட்டி அரசர் ஈடோக்கி வாழ்க்கை என்று முழங்கினர். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 1 முதல் 4 மற்றும் 9 மற்றும் 18 முதல் 20 முடிய. அந்நாட்களில் அகசியாவின் தாய் அத்தலியா தன் மகன் இறந்துவிட்டதைக் கண்டு பிளர்ந்தெழுந்து அரச குடும்பத்தார் அனைவரையும் கொன்றாள். அரசன் யோராமின் மகளும் அகசியாவின் சகோதரியுமான யோசேபா அகசியாவின் மகன் யோவாசை தூக்கி கொண்டு போய் ஒழித்து வைத்தாள். அவன் கொல்லப்படவிருந்த அரசிலும் புதல்வர்களில் ஒருவன். அனைவரையும் அவன் தாயையும் தனது பள்ளியறையினுள் அத்தலியாவின் பார்வையிலிருந்து யோசேபா மறைத்து வைத்தாள். எனவே அவன் உயிர் தப்பினான். அவன் 6 ஆண்டுகள் அவரோடு ஆண்டவரின் இடத்தில் தலைமறைவாயிருந்தான். அந்நாட்களில் அத்தலியாவே நாட்டை ஆண்டு வந்தார். 7ஆம் ஆண்டில் அரச மெய்காப்பாளர், அரண்மனை காவலர் ஆகியோரின் முசுகர் தலைவர்களை ஒரு யோயாதா வரவழைத்து ஆண்டவரின் இடத்திற்குள் கூட்டி சென்றார். அங்கவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். அக்கோவிலில் அவர்களை ஆணையிடச் செய்து அரசனின் மகனை அவர்களுக்கு காட்டினார். யோயாதா கட்டளையிடக்கூடிய அனைத்தையும் நூற்றுவர் தலைவர்கள் செய்தனர். ஓய்வு நாளில் இடுப்பில் செய்வோர் பணியேற்ற போது தங்கள் வீரர்கள் அனைவரையும் ஊட்டிக்கொண்டு ஒரு யோயாதாவிடம் வந்தனர். அவர் ஆண்டவரின் இடத்தில் இருந்த தாவீதின் அரசரின் வீட்டுகளையும் பேடைகளையும் நூற்றவர் தலைவர்களுக்கு
எடுத்து கொடுத்தார். காவலர் கையில் படைகளின் அருகே திருக்கோயிலின் தென்புறம் தொடங்கி வடபுறம் வரை வரிபீடத்தையும் திருக்கோயிலையும் அரசரையும் சூழ்ந்து நின்று கொண்டனர். பின்னர் இளவரசனை வெளியே கூட்டி வந்து அவனுக்கு முடிசூட்டி உடன்படிக்கை சூழலை வைத்தார். இவ்வாறு அவன் திருப்பொழி பெற்று அரசனானான். அனைவரும் கைதட்டி அரசர் நீடோடி வாழ்க என்று உரைத்தனர். மக்களும் காவலரும் எழுப்பிய ஒளியை அக்கறையா கேட்டு ஆண்டவரின் இல்லத்தில் கூடியிருந்த மக்களிடம் வந்தால் மரபிற்கேற்ப அரசன் தூணருகில் நிற்பதையும் படைத்தலைவர்களும் எக்காலம் கூறுபவர்களும் அவன் அருகில் இருப்பதையும் நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடி எக்காலம் முழுவதையும் கண்டார். உடனே அவள் தன் ஆடைகளை எடுத்துக்கொண்டு சரி சரி என்று கூப்பிட்டார். அப்பொழுது குரு யோயாதா படைகளுக்கு பொறுப்பேற்றிருந்த உற்சவர் தலைவர்களை நோக்கி, படையணிகளுக்கு வெளியே அவளை கொண்டு செல்லுங்கள். அவளை எவனாவது பின்பற்றினால் அவனை வாளால் வெட்டி வீழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டார். அவளை ஆண்டவரின் இல்லத்தினுள் கொல்லலாகாது என்றும் கூறியிருந்தார். எனவே அவர்கள் அரண்மனையின் குதிரை நுழைவாயில் அவள் அடைந்தபொழுது அவளை பிடித்தனர். அங்கே அவள் கொல்லப்பட்டாள். பின்பு யோயாதா ஆண்டவரின் ஒரு பக்கமும் அரசன் மக்கள் மறுபக்கமுமாக அவர்களை உடன்படிக்கை செய்து வருகிறார். இதன் மூலம் அரசனும் மக்களும் ஆண்டவரின் மக்களாக இருப்பதாக ஏற்றுக்கொண்டனர். அவ்வாறு அவர் அரசனும் மக்களுக்கும் இடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். பிறகு நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலுக்கு சென்று பலிபீடங்களையும் சிலைகளையும் தகர்த்தெறிந்தனர். பாகாலின் அர்ச்சகர்கள் மாத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொலை செய்தனர். பிறகு குரு ஆண்டவரின் இல்லத்தை காவலரை நிறுத்தி வைத்தார். நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடினர். அத்தகையா வாளால் அரண்மனையில் கொல்லப்பட்டபின் நகரில் அமைதி நிலவியது. ஆண்டவர் வழங்கும் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 132. நாம் பாட வேண்டிய பல்லவி: ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார். அவர்தம் வாக்குறுதி நின்று பின்வாங்க மாட்டார். உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்க செய்வே. ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். உண்மைந்தரின் உடன்படிக்கையையும் நான் அவர்களுக்கு கற்பிக்கும் என் நியமங்களையும்
கடைப்பிடித்தால் அவருடைய மைந்தர் என்றென்றும் முன்னரியணையில் வீற்றிருப்பார். ஆண்டவர் சீயோனை தேர்ந்தெடுத்தார், அதையே தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். இது என்றென்றும் நான் இளைப்பாறும் இடமாகும். இதை நான் விரும்பினதால் இதையே என் உறைவிடம் ஆக்குவேன். இங்கே தாவீதின் மரபிலிருந்து ஒரு வல்லவனை எழச் செய்வேன். நான் திருப்பொழிவுக்காக ஏற்பாடு செய்தவனுக்காக ஓர் ஒளிவிளக்கை ஏற்பாடு செய்துள்ளேன். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். Alleluia, 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 alleluia. ஏழையரின் உள்ளத்தோ பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய செய்தியாளர் ஆதிரை வசனங்கள் 19-23 முடிய காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழைத்துள்ளது, திருடரும் அதை கண்டமிட்டு திருடுகள். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழைப்பதில்லை, திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண்தான் உடலுக்கு விலக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாய் இருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாய் இருந்தால் இருள் எப்படி இருக்கும் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு கேள்வி கேட்கலாம். மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை அவருடைய உடலிலே வளர்ச்சி அடையாத ஒரு பகுதி, ஒரு உறுப்பு என்ன? கண். கண்ணிலேயே சரியா சொன்னீங்க. கண்ணுதான். கண்ணிலேயே எது?
கருவிழி. கருவிழி பிறப்பிலிருந்து இறப்பு வரை வளர்ச்சியே அடையாத ஒன்று. இது கிராமத்து பக்கத்தில் போனோம் அப்படின்னு சொன்னா உனக்கு கண் பெருசு வயிறு சிறுசு சொல்லுவாங்க சொல்லுவாங்க. ஒரு கண் பெருசு வயிறு சிறுசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் சாப்பாடெல்லாம் இருந்தோடனே சாப்பாடு அப்படின்னு. ஆனால் நமக்கு என்ன வேணும்னு எல்லாத்தையும் எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டாலும் என்ன நடக்கும்? கண்ணுக்கு தெரியாது வயிற்றுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி. கண்ணுக்கு எல்லாமே வேண்டும் என்று சொல்லும். ஆனால் வயதுக்கு எவ்வளவு வேண்டும்? ஒரு ஜான் வயசுக்கு எவ்வளவோ அவளுக்கு அனுப்பும். எனவே இந்த கண் நிறைய நேரங்களிலே நம்முடைய உணர்வுகளை அழகாய் சொல்லக்கூடிய ஒன்று. எங்கேயாவது போகிறோம், ஒரு பிரமிப்பை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யும்? இந்த ரெண்டு குடும்பமும் இப்படி போய்விடும் அப்படின்னு. அப்போ ஒருவரை பார்க்கிற பொழுது இந்த கண் அழகாய் உணர்வுகளை வெளிப்படுத்தும். ஒரு ஓவியர் ஒரு முகத்தை வரைகிறார். எல்லாவற்றையும் வரைந்து முடிந்த பிறகுதான் கண்ணுடைய அழகான அந்த கண்ணை வரைவார். அப்படி இல்லைன்னா நாம வரையும்போது அப்படிதான் வரையும். நீங்க எப்படி வரும்? கண்ணிலிருந்து ஆரம்பிப்பீங்களா? கண்ணிலிருந்து ஆரம்பிப்பீங்க. ஒன்று ஆரம்பமாக இருக்கணும், இல்லை முடிவு அங்கதான் இருக்கும். இந்த கண் அப்படிப்பட்டது. அது கண்ணுக்கு ஒரு உயிர் கொடுக்கிற ஒன்று இருக்கிறது. ஓவியத்தை பார்க்கிற பொழுது நீங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கூட போறோம். அதை பார்க்கிற பொழுது கூட அந்த கண் எதையும் சொல்லுகிறது, ஒரு கருணையை சொல்லுகிறது. மாதாவினுடைய அந்த கண்களும் கூட ஒரு கருணையை சொல்லுகிறது. எனவே அந்த கண் ஒளி பெற்றிருக்கிறது என்பது கண்ணினுடைய ஒளி என்ற என் சிந்தனையின் மொழி கண்ணின் வழியாய் வெளிப்பட வேண்டும். ஒரு கருணையோ, ஒரு பாசமோ, ஒரு அன்போ, ஒரு சமாதானமோ யதார்த்தமாய் வெளிப்பட வேண்டிய ஒன்று. உள்ளத்தினுடைய ஆழத்தையும் கண்கள் கண்கள் பேச வேண்டும். ஏசாவை சிந்திக்கிற ஒரு யோசித்தான் செய்தார். அவர் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார். ஏசா என்ன செய்ய போகிறாரோ, எதற்காக இது நடக்குது? ஏசா என்ன செய்ய போறாங்க? பயந்தார். எதுக்காக பயந்தார்? அவருடைய பிறப்பினுடைய உரிமையை, அது பிறப்பு தெரியுமா? அவங்களுக்கு பழைய ஏற்பாட்டை எப்படி பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி ரெட்ட குழந்தையா பிறந்தார். எப்படி பிறந்தார்? ரெட்ட குழந்தையா பிறந்தார். எப்படி பிறந்தார்? பிறக்கும் பொழுது எப்படி பிறந்தார்? கட்டகத்துல பிடிச்சுக்கிட்டே பிறப்பார். கட்டகத்துல பிடிச்சுக்கிட்டே பிறக்கிறவர் ஏசாவினுடைய தலைப்பேரான உரிமையை பறித்துக் கொள்வார். எப்படி பறித்துக் கொள்வார்? தாயினுடைய சூழ்ச்சியினால் உணவுக்கு சமைத்து ஒரு காட்டில இப்படி உணவு சமைச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அம்மா என்ன செய்வாங்க? இடைக்கு ஒரு ஆட்டை அடிச்சு அதை ஒரு காட்டு விலங்கினுடைய இறைச்சி போன்று சமைச்சு கொடுப்பார். ஏசாவுக்கு என்ன கண்ணு தெரியும்? அது சமைச்சு சாப்பிட்ட பிறகு அவர் உண்மையை என்ன செய்வார்? கொடுத்துவார். எனவே இங்கே ஏசாயை பழி வாங்கி விடுவாரோ அப்படி இருக்கிறார். அப்போ அவர்களை ஏற்றுக்கொண்டு அவரை நேருக்கு நேராக சந்திக்கிறார். அவருடைய பார்வைகளை பரிமாறப்படுகிற பொழுது அங்கே உறவுகள், என் அண்ணன் தம்பிதானே, அப்படியே உறவுகள் நிறைய நேரங்களிலே நம்முடைய பார்வை இப்பொழுதெல்லாம் எங்கே இருக்கிறது? ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வதே கிடையாது, உறவுகளை பரிமாறிக் கொள்வதே கிடையாது, பேசுவதே கிடையாது. பக்கத்து ரூம்லயே இருந்தா ஹாய் அவாரியோ அப்படின்னு அனுப்புவோம். அதுகளை எவ்வளவு சுருங்கிடுச்சு இப்போ. ஹாய் அவாரியோ அப்படிங்கிற அனுப்புறது எவ்வளவு சுருங்கிடுச்சு. அவங்களுக்கு எழுதா போடுங்க நமக்கு தெரியாது. இப்படி எல்லாமே சுருக்கி ஒரு ஆங்கிலத்திலேயே சுருக்கெழுத்தாக மாற்றினார். எனவே இங்கே நம்முடைய உறவு பரிமாற்றங்களினுடைய அர்த்தமாய் பார்வைகள் விளங்குகிறது. எத்தனை பார்வையை நான் பார்க்கிறேன்? உங்களை பார்க்கிற பொழுது தரிசனையோடு இருக்கிறேன், நான் அன்போடு இருக்கிறேன், நான் பாசத்தோடு இருக்கிறேன். இங்கே என் ஆண்டவருடைய பார்வை எப்பொழுதுமே எப்படிப்பட்டது? விலையேற பெற்ற, விலை மதிப்பில்லாதது. எனவே என் விலை மதிப்பில்லாத என் ஆண்டவரிடத்திலே என்னுடைய உள்ளம் இருக்கிறது. இங்கே
உன்னுடைய சொத்து இருக்கிறதோ சுகம் இருக்கிறதோ அங்கேதான் உன்னுடைய உள்ளம் இருக்கிறது. என் ஆண்டவரே என்னுடைய சொத்தாய் சுகமாய் என்னுடைய எல்லாமாய் மாறி போனால் அவருடைய உள்ளத்திலே எனவே என் பார்வை ஒளிபெற வேண்டும் என்று சொன்னால் என் ஆண்டவரிலே இருக்க வேண்டும், என் சிந்தனை அவரையாய் வர வேண்டும். எனவே என் கண்களும் கூட ஒளி வச்சு இருக்க வேண்டும். அவரே ஒளி, அவரே என்னுடைய வழி எல்லாம். எனவே இந்த வரத்திற்காக நாம் செல்வோம். ஆண்டவரே நம்முடைய ஒளியாய் விளக்காய் இருக்க என்று ஆண்டவரை செல்வோம். பாடல் எண் 235. பாடல் எண் 235. பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையே உம்மிடம் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையே உம்மிடம் தருகின்றேன். பிறரின் சுமையை விரும்பி சுமக்க என்னையும் தகுதியாக்குவார், என்னையும் தகுதி ஆக்குவார். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளை அனைவரும் கொடுத்து திருப்படியெல்லாம் தந்தையாகிய இறைவனுக்கே புரியலாம்படி செய்யுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நன்மைக்காகவும் உன்னத கையிலிருந்து பலியை வைத்துக் கொள்வாராக. இறைவா, மக்களிடத்தாக கொடுக்கும் இந்த பரிசு காணிக்கைகள் எங்களுக்கு ஊக்கமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளையாளமாகவும் மாற செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுகளால் கிடைத்து அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழும்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம்முடைய இறைவா, என் ஆண்டவரிடத்தில் நாங்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாம். நீங்கள் புகழை உமக்கு தேவை என்று ஆயிரம் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அழைப்புடையாய் நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை வெளிப்படுத்தாதே. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகிறது. ஆகவே மாதங்களோடு நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் நற்கையிட்டு பாடுவேதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர்.
வயிற்றுக்கு போற்றாகும். உம்முடைய தூயாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு சாடுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திருரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபடமாகும். அவரை பாடுகிறோம். உலகணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை தன்னுடைய கையிலே நன்றி செலுத்தி அதை பிரித்து தம்முடைய சீடர்களுக்கு அளித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறினார், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அதை தம்முடைய அன்பு சீடர்களுக்கு அளித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறினார், இதிலிருந்து பெற்றுக்கொள்கிறது. இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்ந்த அப்பத்தை இப்படியும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு நாம் சாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவுகூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை நீயும் எங்கள் ஆயர்கள் ஒரு குடும்பமாய் ஒன்று கூடி செவிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சகோதரிகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பிலே நிறைவு காண செய்கிறவர்களே, உயிர்த்தெழுதல் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுகங்களையும் விளைச்சலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கடவுளான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எப்பங்கின் பாதுகாவலர் புனித ஊழியர்கள், இவ்வுடைய உகந்தவராயிருந்தோராகிய புனிதர்கள் அனைவரும் நாங்கள் இறைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் நரவருட உம்மை மன்றாடுகிறோம். இறைவழியாகி இறைவனோடு எல்லாம் வழிய இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தீர்வு படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல்
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே. ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கியிருக்கும் தீர்ந்ததற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். உம் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கைகள் நோக்கி உமது திருவுளத்துக்கு கேட்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருளியாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே, சுவழ்ந்து சமாதானத்தை உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எமக்கு அமைதியருளும். நம் ஒவ்வொருவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறிந்திருக்கிற சொல்ல, நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற சொல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிற சொல்ல, ஆண்டவரே, நீர் இந்த இடத்தில் எழுந்திருக்க தகுதியற்றவர். சொல்லியிருக்கும் எனது ஆன்மா நலமடையும். ஆமென்.
பாடல் எண் 317. பாடல் எண் 317. இறையவனே என் வழித்துணை நீயே, இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. இறையவனே என் வழித்துணை நீயே, இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. திசை தெரியாத மரக்கலம் போல தெரிந்திடும் வாழ்வு உனதொளி காண. திசை தெரியாத மரக்கலம் போல தெரிந்திடும் வாழ்வு உனதொளி காண. கலங்கரை தீபம் எனக்கு நீயாய், நலம் தரும் வாதகன் உணவெனவாரா. இறையவனே என் வழித்துணை நீயே, இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. இக வழியாக அக ஒளியாவாய், பகைமையை நீக்கி புது உறவாவாய். இக வழியாக அக ஒளியாவாய், பகைமையை நீக்கி புது உறவாவாய். தகுதியில்லாத எளியதை தேடி எழுந்துள்ள வாழ இறைவன் வாரா. இறையவனே என் வழித்துணை நீயே, இறைந்திடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. பக்கம் 316. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டெடுக்கும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை கரைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். தூய தந்தையே, இரக்கமிட்டு இவர்களை உம் பெயரால் என்று காத்தருளும். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையால் உம்மை திருப்பதை குறிக்கின்றது. அதுபோல உமது திருவையும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உள்ளவர்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பில் வாழ சென்று வாழுங்கள். திருப்பணி நிறைவேற்று. பாடல் எண் 410. பாடல் எண் 410. ஆட்சி